நிறையா 200 கோடி வாங்குறாரு, 100 கோடி வாங்குறாருங்கிறாங்க. அது இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன இருந்தாலும் கெரியரோட உச்சத்துல இருந்து வர கேரியரில் உச்சத்தில் இருக்காரு. வயசு இருக்கு, அவர் வயசாகிடல. சரி, இப்போ இனிமேல் ஒரு படம் வராது, ஆமா நீ பணம் வராது, படம் ஓடாதுங்கிற ஸ்டேஜில் இருக்கிற வயது முதிர்ச்சி ஆகி வரல. இப்போவும் நடிச்சுட்டே இருக்கலாம். இப்போ என்ன கோடி வாங்குறாரோ அதே கோடியை வாங்கிட்டு அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலே போதுமே. 100-200 கோடி ஒரு மனுஷனுக்கு வந்தால் அதை காட்டில் என்ன இருக்குது? ஸோ அதெல்லாம் விட்டுட்டு தான் வராரு. அஃப்கோர்ஸ் துணிச்சலாக வராரு, தைரியமாக வராருன்னு சொல்லணும்னு வச்சுங்க. இந்த கட்சியில் இப்போ திமுக கூட்டணி போட முடியாது. இந்த கூட்டணி ஏற்கனவே நாங்கள் கூட்டணி ஃபுல்லாக இருக்கு. அதனால் அந்த குறைவாக இருக்கிற கூட்டணி ஃபுல்லாகாத கூட்டணி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி தான். அதுக்குள்ளே போக மாட்டேன்ட்டாரு, பிஜேபி இல்லைன்ட்டாரு. இப்போ சமீப காலத்தில் ஏடிஎம்கேக்கு நம்ம போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கேவுக்கும் போக மாட்டேன்ட்டாரு. டிஎம்கே வந்தாலும் இங்கே இடமும் இல்லை, அவர் வர முடியாது. அவர் எங்கே அக்கமடேட் பண்ண முடியும்? டிஎம்கே எதிர்த்து தான் அவர் அரசியல் எதிர்த்து தானே பண்ணுறாரு அவர்.